தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து யோவானுடைய நிருபத்திலிருந்து பாடங்களை கற்று வருகின்றோம். கடந்த வாரத்திலே யோவானுடைய 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானித்தோம். ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 2 verse 1 and 2 இதைத்தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதிலே கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஒளியிலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்பும் நேரத்திலே ஒளியை விட்டு விலகி போவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக நமக்கு உண்டு. ஏனென்றால் நாம் மாசுபடிந்திருக்கக்கூடிய, பாவத்தால் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். அப்படி வாழ்ந்து வரும் நேரத்திலே நமக்கு இருக்க வேண்டிய அல்லது நமக்காக தேவன் வைத்திருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வழியைத்தான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றது. நிச்சயமாகவே நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும். அதுவே தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பிரதானமான குறிக்கோளாக இருக்கிறது. That is the ultimate aim and the goal that God has kept for each and every believer, that we should not sin. நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதைத்தான் நமக்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம். ஆனால் இருந்த பொழுதும் நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பாவத்தில் விழுந்து போவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் எண்ணற்ற முறையில் இருப்பதனாலே அதற்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வழி உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏற்கனவே அதை குறித்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே அதனை குறித்து சொல்லிவிட்டார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சுத்திகரிப்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகின்றது. அதை சொல்லிவிட்டு அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அல்லது நம்முடைய பாவங்களில் விழும் நேரத்தில் நமக்கான ஒரு அட்வொகேட்டாக, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவராக, பிரதான ஆசாரியராக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டும் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். அவர் செய்யக்கூடிய 2 ஊழியங்களிலே ஒன்று இங்கே சொல்லப்படுகின்றது. பிரதான ஆசாரியராக நமக்கென்றும் பரிந்து பேசுகின்றார். இரண்டாவதாக அவர் நமக்கான கிருபாதார பலியாக, நமக்காக தேவனுடைய கோபாக்கினை நம்மில் விழாதிருக்கும்படிக்கு அவர் கிருபாசன மூடியாக அல்லது கிருபாதார பலியாக நமக்கென்றும் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கின்றது. இதன் மூலமாய் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? நம்மை விட்டு அகற்றி நம்முடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுதலையாக்கி நாம் பரிசுத்தத்தை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த வாழ்க்கையிலே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதும் இதன் மூலமாய் நாம் நமக்கு அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தை தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்தை தியானிக்கவிருக்கின்றோம். In continuation to who Jesus Christ was, we will discuss from verse 3 down to verse 6 today. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3வது வசனம் துவங்கி 6வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மறுபடியும் வருகின்றதை நீங்கள் காண முடியும். அந்த வார்த்தை என்னவென்றால் நோ, அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை. அப்படியானால் இதிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்ன? What is the theme that Apostle John wants to tell here from verse 3 down to verse 6? அவர் இதனை சொல்லும் பொழுது கள்ளப்போதகர்கள், அங்கே நிலவி வந்திருந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அவர்கள் ஏற்கனவே சொல்லி வந்த விஷயம் என்னவென்றால், இங்கே பூமியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் விசுவாசிகளாக இருக்கின்ற பொழுது தேவனை குறித்திருக்கக்கூடிய அறிதல் எல்லா நபர்களுக்கும் பொதுவாக குறிப்பிட்டு கொடுக்கப்படுகின்ற விஷயம் அல்ல. It was not something that was given to everybody that they should know about God or know the inner things of God. தேவனுடைய உள்ளான விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல. மாறாக இவைகள் அனைத்துமே ஒரு ஸ்பிரிச்சுவல் எலைட் பீப்புள், ஒரு ஆவிக்குறி நிலைமையிலே மேம்பட்ட மக்களுக்கு அல்லது மேன்மக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்று என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த விஷயமாக இருக்கிறது. இது சாதாரண ஜனங்கள். அதனாலதான் 2 குழுவாக அவர்கள் சபை மக்களை பார்ப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஒன்று அவர்கள் திருமேனிகள், மற்றவர்கள் அவர்கள் ஐமேனியர்கள். அப்படியானால் பொதுவாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அவர்கள் பொதுவாக வந்து போகிறவர்கள். They are just the ordinary people. They may not know the high things about God. தேவனை பற்றி இருக்கின்ற உயர்வான காரியங்கள், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் பொதுவாய் சொல்வதுண்டு. ஆனால் அதே நேரத்திலே அதிலே ஒரு கூட்ட ஜனங்கள், they are called the spiritual elite people. They are called the higher class people. உயர்குல மக்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் இந்த ஞானவாதிகள். இவர்கள் மட்டும்தான் தேவனை குறித்திருக்கின்ற விஷயங்களையும் அவர்களை பற்றி இருக்கின்ற எல்லா தன்மைகளையும் அறிந்து புரிந்து வைத்திருப்பவர்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை எழுதும் பொழுது அவர் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் அது அப்படி அல்ல. இட் இஸ் ஜஸ்ட் த ஃபால்ஸ் டீச்சிங் பை தோஸ் நாஸ்டிக்ஸ். இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த பொய்யான தவறாக இருக்கக்கூடிய உபதேசமாக அது இருக்கின்றது. மாறாக தேவனை அறிவது என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாய் அருளப்பட்டிருக்கக்கூடிய அது தேவனுடைய கிருபையாக இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் the knowledge that has been given to anybody in the world. உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து அவன் வரும் நேரத்திலே அவன் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடும் நேரத்திலே எதை வைத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும்? How can I find, how can we find that we know God? தேவனை குறித்து இருக்கக்கூடிய புரிதல் என்னுடைய வாழ்க்கையில உண்டு என்பதை நான் எதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும்? எதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும்? அதற்கேதுவான பதிலைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு 3 முதல் இருக்கக்கூடிய 6வது வசனம் வரைக்குமாக சொல்கின்றார். நாம் ஏற்கனவே பல வசனங்களிலே நாம் படித்திருக்கின்ற தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தேவனை குறித்து இருக்கக்கூடிய அறிதல் அல்லது தேவனை பற்றிய ஒரு அறிவு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அதனை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதனுடைய அறிதலினுடைய அடையாளங்கள் என்ன? What is the evidences with which you and I can understand that we know God என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொரு விதத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், if you and I say that we are born again or regenerated Christians, நாம் பிறப்பு அடைந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லது மீண்டும் பிறந்திருக்கிற கிறிஸ்தவர்கள், மறு ஜென்மம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நம்மை நாமே மார்த்தட்டிக் கொள்வோமானால் ஏதுவாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வசனம் துவங்கி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்கள் இந்த வசனத்தோடு சேர்த்து கீழாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய 7 முதல் 11, 12 முதல் 14 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட பரீட்சை, அவர் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறார். He goes on and talks about some of the evidences or the test with which you and I can know that we have God within ourselves, or we know God, or in other words we walk in the light. தேவனை அறிந்திருக்கின்ற அறிவு நம்முடைய வாழ்க்கையில உண்டு என்பதை குறிப்பிட்டும், அல்லது மீண்டும் பிறந்திருக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டும், அல்லது தேவனுடைய ஒளியில்தான் நீங்களும் நானும் நடக்கிறோம் என்பதை குறித்திருக்கின்றதை நாம் அறிந்து உணர்ந்து உறுதிப்பட முடியும் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்கு சில பரீட்சைகளை அவர் வைக்கிறார். அதனுடைய முதல் பரீட்சையை அவர் இங்கே சொல்லும் பொழுது 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்திலே அவர் கீழ்ப்படிதல் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஆகவேதான் இந்த குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு த லைஃப் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலில் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்பது உறுதியாகின்றது. அதைத்தான் அவர் இங்கே இந்த 3 வசனத்திலே சொல்ல விரும்புகிறார். நாம் அதனை வாசிப்போமே. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்க இந்த வசனம் 4 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயமானது மறுபடியும் ஏதோ ஒரு வார்த்தையில அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். In some or the other term, Apostle John is trying to emphasize one particular fact, which is the obedience that we need to have in our lives. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக ரட்சிப்படைவதற்கு முன்பதாக, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? How was our life when we were before our salvation? நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்ற ஒரு வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கின்ற ஆகாயத்து அதிகார பிரபு. We are called the sons of disobedience. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருந்தோம். அப்படியானால் நாம் எல்லாரும் யார்? கீழ்ப்படியாதவர்கள். We don't have the ability to obey to God or his principles or his precepts or commandments. தேவன் நமக்கென்று வைத்திருந்த, அவர் விரும்பி இருந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாக நீங்களும் நானும் வாழ முடியவில்லை. ஏனென்றால் நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து வந்திருந்தோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கின்றார், மறுபிறப்பு அடைந்தவர்கள் எல்லாருமே கீழ்ப்படியாமையின் அல்லது கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக we were all called as the obedient children by Apostle Peter in 1 Peter chapter 1 verse 14. அப்பொழுது
ரட்சிப்படைவதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வந்த மக்கள். இருள் எப்படி நெருக்கின்றதோ நாம் அதற்கேற்ற வண்ணமாக இருளுக்குள்ளாய் வாழ்ந்து தடவி தடவி திரிந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் அடைந்த பின்பதாக அந்த ரட்சிப்பினுடைய பேரொளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்த பின்பதாக நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். வெளிச்சத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்டு, வெளிச்சத்தினுடைய ராஜ்யத்திற்குட்பட்டு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்துரைக்கிறார். ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது எதிலிருந்து ஆரம்பிக்கின்றது? with which the life of a Christianity itself starts. It starts by the mere obedience. நிச்சயமாக அதில் தாழ்மை உண்டு, அதில் நாம் சமர்ப்பிக்கின்றோம். இருந்தாலும் தேவன் சொல்லுகின்ற பிரின்சிபலுக்கு நீ பாவி என்று சொல்லும் பொழுது, ஆம் நான் பாவி என்று நாமே ஒத்துக்கொள்ளும் பொழுதே அங்கே கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட துவங்குகின்றது. அதை சொல்லி யோவான் சொல்லும் பொழுது, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? Do you have that obedience in your life? If that is so, then it is evident that you are a born again child of God. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிவோம். இங்கே அவர் சொல்லும் பொழுது 2 வார்த்தைகள் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். ஒன்று அறிவு, இரண்டாவது கீழ்ப்படிதல் அல்லது keep his commandments. இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா knowing and keeping. know and keep, இந்த 2 வார்த்தை வந்துட்டு மறுபடியுமாக 4th verseல வாசிச்சீங்கனாலும் அதுல know, keep. அதே போல 5th verseல whosoever keep his word. அதே போல knowing, know that we are in him. 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது abiding in him and even as he walked. இப்பொழுது இந்த வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தைகள், the 2 words which he emphasizes here is that knowing and keeping. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பொதுவாக இந்த knowing நமக்கு அதிகமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்று நம்புகின்றேன். அறிதல் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் தெரிஞ்சிருக்கேன், ஆமா இது எனக்கு தெரியும். ஒரு போன் நம்ம கையில கொடுத்து இது உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அப்படினால தெரியும் என்று சொல்லுவோம். we will say that we know it. ஆனால் அதே வார்த்தை, அதே அர்த்தம் அல்ல இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துவது, அல்லது வேதாகமத்தினுடைய அர்த்தம் அதுவல்ல. பொதுவாக இந்த நோ என்ற வார்த்தைக்கு பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதிலே பயன்பட்ட வார்த்தையினுடைய மூல அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அதிக ஆழமாக இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் an intellectual knowledge. ஒரு அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புரிதல் அல்ல, ஒரு அறிவு சார்ந்து இருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. ஒரு பொருளை நம்மிடத்துல காண்பித்து இது உங்களுக்கு தெரியுதா, இதை அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஆம் தெரிகிறது என்று சொல்வோம். ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையினுடைய உண்மையின் அர்த்தத்தின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பொருளை பற்றி இருக்கக்கூடிய உள்ளான நிலைமைகள் என்ன, what is the internal abilities or what is the internal meaning of that particular object to which the knowing is used. இங்கே பயன்படுத்தப்பட்ட நோ என்பதனுடைய அர்த்தம் அதுவாக இருக்கிறது. இதனுடைய உள்ளான நிலைமையிலே அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அப்படியானால் இங்க நோ என்று சொல்லப்படும் பொழுது, if you say that you know him, இவரை அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இந்த தேவன் யார்? அவர் படைப்பாளி, சரி. அவர் நம்மை காக்கின்றவர், சரி. நம்மை உருவாக்குகின்றவர், சரி. நம்மை அழிப்பதற்கான ஆற்றல் உண்டு. இதெல்லாம் அவரை பற்றிருக்கக்கூடிய மூளை அறிவிலே வைத்திருக்கக்கூடிய அறிவாக இருக்கின்றது. All these are just the intellectual knowledge that we may acquire from this world. But இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த knowledge என்பது, it is the relational, it is the fellowship that we have with him. அவருடைய கூட ஐக்கியப்படுகின்ற, அவருடைய கூட முழுவதுமாக ஒன்றிணைந்து அறிந்திருக்கக்கூடிய அந்த அறிவுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய அறிவாக இருக்கின்றது. ஏதோ வெளிப்படையாக ஏதோ வெளிப்புறமாக தோன்றக்கூடிய அறிவல்ல, மாறாக நாம் உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய அறிவைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். 2வது இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கீப் என்ற வார்த்தை. அங்கே வைத்திருப்பது அல்லது கீழ்ப்படிவது அல்லது கைக்கொள்வது என்ற வார்த்தை நமக்கு தமிழில் இணையாக இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் ஏதோ ஒரு சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல, மாறாக இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கடைபிடிப்பது அல்லது அதை காத்து நிற்பது, அல்லது ஒரு வார்த்தை நம்மிடத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்று சொன்னால், ஒரு சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சத்தியத்தை நாம் காத்து நடக்கின்றோமா,
அந்த சத்தியத்துக்கு அதை நாம் கூர்ந்து கவனிக்கின்றோம். Do we carefully observe to the truth or the commandment which God has told? For example, நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய, அதிகமாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு கட்டளை. இட் இஸ் a command. ஆனால் இந்த கட்டளையை நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தற்காத்து வைத்திருக்கிறீர்கள்? Do you experience or have you shown the commandment in experiential knowledge, not just in intellectual knowledge? ஆமா, நமக்கு வேற கடவுளை இருக்கக்கூடாது, வேற தெய்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதனுடைய புரிதல் மட்டுமல்ல, but an experiential knowledge that in all the areas of our life, wherever God can be replaced in our life, நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை, இந்த இறைவனை எங்கெல்லாம் நாம் மாற்றி அமைக்க முடியுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இந்த தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கூர்ந்து கவனித்து, carefully observe the different areas in which I can keep this commandment of God. இந்த தேவனுடைய கற்பனையை நான் எங்கெல்லாம் பாதுகாத்து வைத்து நான் தற்காத்து வைத்திருக்கின்றனோ அப்பொழுது வரும் பொழுதுதான் இந்த கீப்பிங் அண்ட் நோயிங் என்ற இந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்பட தெரிய வருகின்றது. அப்படி இருக்குமானால், அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இங்க 3வது வசனத்துல, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் சரி, கை கொள்ளுகிறோம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்வது, அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். We will know that we are knowing him. We know him. How can we know that we know God? Only because of our keeping of the word. நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறோம் என்பதை சொல்லும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கை மூலமாய் காண்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தமாகின்றது. அல்லது தேவனையே நாம் அறிந்திருக்கிறோம் என்பது இதன் மூலமாய் நாம் புரிந்து கொள்கிறோம். அப்பொழுது தேவனுடைய கட்டளை என்பது ஒரு மூளை அறிவாக நமக்கு இல்லை. அந்த கட்டளை என்னாகின்றது? நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுகின்றது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் டிசையர்ஸ், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் வில். நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உணர்வுகளை அது முழுவதுமாக மாற்றுகின்றது. ஏனென்றால் ஏதோ ஒரு தெருவிலே போகக்கூடிய நபர் அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் நமக்கு ஒரு கட்டளை நமக்கு பிறப்பிக்கவில்லை. பொதுவாக அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய அருமை ஊழியர் ஜோசப் ராஜநாயகர்கள் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ஞாபகம் உண்டு. ஏனென்றால் பொதுவாக நம்முடைய சாலைகளிலே செல்லும் பொழுது இன்னார் அழைக்கிறார்கள், ஒரு கட்சி கூட்டம் நடைபெறும், கட்சி அரசியல் கூட்டம் நடைபெறும் பொழுது இன்னார் அழைக்கிறார்கள், கலைஞர் அழைக்கிறார்கள், அம்மா அழைக்கிறார் என்று ஒரு அறிவிப்பு பலகை போடப்பட்டிருக்கும். He calls you for this meeting. ஆனால் யார் அந்த கூட்டத்துக்கு போவாங்க? உண்மையாகவே அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையாகவே அந்த நபருடைய அழைப்பை எனக்குதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு புரிபவர்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போவார்கள். போகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? I keep the commandment or the call that was given to me as my own. It has changed my desire, it has changed my will, it has changed my life's direction. அந்த மாலை பொழுதிலே அல்லது அந்த நாளிலே நான் வேற எங்கோ இருந்திருப்பதற்கான வாய்ப்புண்டு. I could have been there in some other place. வேறு இடத்துல நான் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட வாசகம் என்ன? அழைக்கிறார், வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய முழு தீர்மானமும் என்னுடைய முழு செயல்பாடும் அங்கே இருக்கின்றது என்பதை காண்பிக்கிறது. அதுபோல இதனுடைய கட்டளை என்ன? அவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் it has to change your life and my life. என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்க வேண்டும். இதுதான் நீங்க சொல்லப்படுகிறது. இதற்கான சில வசனங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது John chapter 14 and verse 15, அங்கே அவர் சொல்வது என்ன? John chapter 14 verse 15ல, if you love me, keep my commandments. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அல்லது கை கொள்வீர்கள். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், John chapter 15 verse 10, அவர் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். I have kept my father's commandment, and if you also do it, do likewise, then you shall abide in my love. புரியுதுங்களா? இதோட ஆண்டவர் ரிலேட் பண்றாரு.
யூ த லவ் இஸ் சென்ட்ராலிட்டி ஆஃப் இட். இந்த இந்த பகுதிகளிலும் அன்பு நிர்பயமாக இருக்கின்றது. அந்த அன்பு இருக்கின்ற பட்சத்திலே அவர் சொல்லியிருக்கின்ற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அந்த கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு அந்த கட்டளை நாம் காத்து நிற்கும் பொழுது, அவர்களை நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுகின்றோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர் கட்டளைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து, நம்முடைய வாழ்க்கையினுடைய திசை, நம்முடைய வாழ்க்கையினுடைய உணர்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தீர்மானங்களையும் மாற்றி அமைக்கும் பொழுது அவரை நாம் நேசிக்கின்றோம். அவர் நமக்குள் வசிக்கின்றார். அவருடைய பிள்ளை என்பதனுடைய உறுதிப்பாடு நமக்கு ஏற்படுகின்றது. இதை இதை மிக மிக அழகாக இங்க நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அதே நேரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த கட்டளைகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது அல்லவா, the commandments, if you keep his commandments. இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அதான் நமக்கு வாசிக்கின்றோம். அங்கே if you keep my commandments. அப்படியானால் எந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவது? What are the list of commandments do I need to keep so that I can be assured in my life that I know God? இந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கையில் புரிவதற்கு நான் எந்த கட்டளைகள் எல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டும்? இதுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்திலே அதற்கு பதில் தருகிறார். Apostle John is giving an answer in this own epistle. Let me give you some of the examples or some of the verses from this epistle itself. இந்த நிருபத்திலே சில வசனங்களை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அப்பொழுது எந்தெந்த கட்டளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதல் 9 ஏற்கனவே தியானித்த வசனங்கள் தான். அங்கே அவர் சொல்வது என்ன? We need to walk in light and confess our sin. நாம் ஒளியிலே நடந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் பட்சத்திலே நாம் ஒளியிலே நாம் நடந்து தேவனுக்கு நாம் நெருங்கி வாழ்கின்றவர்களாக இருப்போம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதல் 11வது வசனம், second chapter verse 7 to verse 11. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்கும் பொழுது, when you love one another, அது ஒரு கட்டளை. It is a commandment that we need to love each other. ஒவ்வொரு நபரையும் நாம் ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்பது கற்பனையாக இருக்கின்றது. அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். It is one of the commandments. அதே போல 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17, chapter 2 verse 15 to 17 சொல்லும் பொழுது, not love the world, உலகத்தை நீங்கள் நேசிக்க வேண்டாம், அதுவும் ஒரு கற்பனை. அதுவும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனை அறிவோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். chapter 2 verse 18 down to verse 27, 2ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, abide in truth and reject false teachers. பொல்லாதிருக்கக்கூடிய அல்லது கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் விலகி இருந்து அவர்களை வேண்டாம் என்று புறக்கணித்து சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுதும் அதுவும் ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. chapter 2 verse 29, 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, practice the righteousness as an evidence of being born again of God. தேவனால் மீண்டும் பிறந்திருக்கின்ற ஒருவன் நீதியை தன் வாழ்க்கையை பின்பற்றுகிறவனாக இருப்பான் என்பதும் இதன் மூலமாய் தெரிய வருகின்றது. அதே போல 3ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, chapter 3 verse 4 to 10 வாசிக்கும் பொழுது, do not practice sin. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்றாதபடிக்கு அல்லது அதிலே பழக்குவியாதபடிக்கு நீங்கள் இருங்கள் என்று அங்கே சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, your love must be in deed and in truth, not only in word. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, உங்களுடைய அன்பு வார்த்தையில் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பு செயல் வடிவாகவும் இருக்க வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கட்டளை பிறப்பிக்கின்றார். அதே போல 3ஆம் அதிகாரம் 17 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, you need to care for brothers in material need. இங்கே உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு நீங்கள் பொருள் ரீதியாக அவர்களை நீங்கள் நேசிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கட்டளை கொடுக்கின்றார். அதே போல 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் அவர் சொல்லும் பொழுது, chapter 4 verse 1 to 6 சொல்லும் பொழுது, to the spirits and do not believe every whims and fancies of truth that you hear. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சத்தியமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவியை நீங்கள் நிதானித்து அதை பரிசோதித்து பாருங்கள் என்று ஒரு கட்டளையை அவர் யோவான் குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, chapter 4 verse 7 to 21 வாசிக்கும் பொழுது, love one another because God is love. தேவன் அன்பாக இருப்பதனாலே நீங்கள் ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, when we read all these things, இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு புரிவது, இவ்வளவு கட்டளைகள், so much more commandments have been given by Apostle Paul through the inspiration of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் மூலமாக அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கென்று ஏராளமான கற்பனைகளை இந்த வசனத்திலே, இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், in all this comprising all these things, ஒரே வார்த்தையில சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் நமக்கு சொன்னாரோ அதை பின்பற்றுவது. Commandments that has been told by the life
and the ministry of Jesus Christ had to be fulfilled, have to be kept in our lives. அந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றும் பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனதார அதை வாசிப்பது மட்டுமல்ல, அதை புரிவது மட்டுமல்ல, அதை கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே புரிய வரும். It will be certainly be known that we know him. இதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே இதை இதை சொல்லிவிட்டு 4வது வசனத்துக்கு வரும்பொழுது, when he comes to the verse 4, இதை அறிந்திருப்பதனுடைய ஒரு அடையாளமாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனா 4வது வசனத்துக்கு வரும்பொழுது he is totally turning to a different direction. ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திற்கு அவர் திரும்புகிறார். என்ன சொல்லுகிறார் 4வது வசனத்திலே? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? We know God for sure. We know him experientially. We know him relationally. We know him as we have the fellowship with him. நாங்க அவரிடத்தில் ஐக்கியம் பெற்றிருக்கின்றோம், நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இப்ப இங்க 2 வேற்றுமையை காண்பிக்கிறார். ஒன்று கற்பனையை கைக்கொள்பவன், 2வது கற்பனையை கைக்கொள்ளாதவன். ஒரு கூட்ட மக்கள் கற்பனை கைக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அது காணப்படுவதில்லை. மக்கள் கற்பனையை கைக்கொள்கிறேன் என்று சொல்லுபவர்கள், அந்த கற்பனைகள் அவருடைய வாழ்க்கையிலே காட்சியளிக்கின்றது. So the word and the deed goes hand in hand. அந்த கேட்கக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய வசனமானது அல்லது சொல்லக்கூடிய வசனமானது அல்லது அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கற்பனைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அது நிரூபணமாகின்றது. It is evident in their own lives. The commandment which was told by Jesus and has been proclaimed, practiced by the Lord Jesus Christ has been evidently seen in the believer's life. But there are a group of people who say that who claim that we know God. தங்களுக்கு தேவன் தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But when it is analyzed from their own life, it is not so. அவருடைய வாழ்க்கையிலே சில குறிப்பிட்ட எவிடன்ஸ் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவங்க வாழ்க்கையில் அந்த கற்பனைக்கு ஏதாவது தடயங்கள் தெரிகின்றதா, இந்த வாழ்க்கையில் நடைமுறை விஷயத்திற்கு தெரிகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாம் இதற்கு எப்படி நாம் அறிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில சில கற்பனை எடுத்துக்கொள்வோம். Let us take some of the commandments which God has given. Love one another, for example. Loving one another. ஒருவர் நேசிப்பது. இந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்திருக்கின்றோமா? புரிந்திருக்கிறோம். நமக்கு அதனுடைய உள்ளான அர்த்தங்கள் தெரிகிறதா? தெரிந்திருக்கிறது. ஆனால் உண்மையாகவே நாம் ஒருவர் நேசிக்கின்றோமா? நேசித்தால் சொன்ன வார்த்தை புரிந்தலினுடைய அர்த்தம் உண்மை. இல்லை என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்கிறார், பொய்யனாக இருக்கிறோம், கை கொள்ளாதவன் பொய்யனாக. அப்படியானால் அந்த அந்த கட்டளையானது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. That particular commandment of loving one another has not brought any kind of a change in our decisions, in our action, in our words, in our deeds, in everything. நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய சொற்களிலோ, நம்முடைய செயல்களிலோ, நம்முடைய கண் பார்வைகளிலோ, எண்ணங்களிலோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனா நாம் சொல்லிக் கொள்வது என்ன? ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும், நாம் பெருமை அடையக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிற விஷயங்கள் தான். ஆனாலும் நாம் அதிலே விழுந்து போகிறோம் என்று சொன்னால், நாம் வாயிலே சொல்வது ஒன்று, நம்முடைய செயல்பாடுகளிலே வித்தியாசம் உண்டு என்பது இதன் மூலமாய் தெரிய வருகின்றதை தான் 4வது வசனத்திலே அவர் சொல்கிறது. So there is a false profession among people. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். Let us read few of the verses which has been told in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தீத்துவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், டைட்டஸ் சாப்டர் 1 verse 16. அதுல என்ன வாசிக்கின்றோம்? தீத்து 1:16, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். They are the people who have asserted, they have denied by their own works. தங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் மூலமாக அவரை மறுதலிக்கிறார்கள். அப்படியானால் மறுதலிப்பது என்றால் என்ன அர்த்தம்? எப்படி அதை புரிந்து கொள்வது? யோவான் இந்த மன்னிக்கவும் பேதுரு, அந்த பெண் வந்து சொல்லுகிறாள், நீரும் அவரோட கூட இருந்தவர் தானே? அப்பொழுது பேதுரு இல்லை, எனக்கு அவரை தெரியாது, எனக்கு நான் அவரை யார் என்றே அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று இங்கே சொல்லப்படுகிறது அல்லவா? அதே வார்த்தை தான், the same denial of Peter has been mentioned in the same words here in Titus chapter 1 verse 16. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning that has been told? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் when it is analyzed by our own work in our life, it is totally different. அப்படின்னு தெரியாதுங்க. என்னுடைய லைஃப்ல அது புரியாது, தெரியாது.
என்பதைத்தான் நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். Profess to know God but deny him by our works. இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5-7 வசனம். 2 Timothy chapter 3 verse 5 and 5 to 7 நீங்க வாசிச்சீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5-7 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 7வது வசனத்துல, எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். என்னையும் மிம்பரையும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்திற்கு மறுத்து எதிர்த்து நின்றார்கள். அப்படியானால் எதிர்த்து நின்றார் என்று சொல்ல என்ன அர்த்தம்? அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு இணங்கவில்லை. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், ஆனால் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதே அர்த்தம் தான் இங்கே நமக்கு அறிந்திருக்கிறார்கள், ஆனால் செயலிலே அங்கே இல்லை என்பது தெரிய வருகின்றது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 21 முதல் 23 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, Matthew chapter 7 verse 21 to 23 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், I never know you. உங்களை நான் அறியேன். அப்படியா என்ன அர்த்தம்? There is a relation between we knowing God and God knowing ourselves. தேவன் எப்படி நம்மை அறிந்து கொள்வார்? நாம் சொல்லுகிறோம் தேவனை அறிவோம் என்று சொல்லி, ஆனால் தேவன் எப்படி நம்மை அறிந்து கொள்கிறார்? நாம் அவரோடு கூட இசைந்திருந்து அவருடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படிந்திருந்து ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த உறவிற்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். We will be in the relationship when God knows us. அதான் அவர் சொல்வது, I never know you. உங்களை நான் அறியேன் என்று அவர் சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, be not the hearers alone and deceive yourselves, but be doers of the word. வேத வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருங்கள் என்று அங்கே யாக்கோபும் சொல்கிறதை நாம் வாசிக்கின்றோம். Knowledge about right doctrine without obedience is just the doctrinal hypocrisy. அவர் இங்கே சொல்வது என்ன? உபதேச சட்டங்கள், கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கு சட்டதிட்டங்களாக தெரிந்திருக்கும் என்று சொன்னால், you may know the proper doctrine, you may know the proper teaching of the word. சரியான வேதாகமத்தினுடைய போதனைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சரியான வேதாகமத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த சட்டதிட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதனை காண்பிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் இருப்பது ஒரு உபதேச ரீதியான மாய்மாலமான வாழ்க்கை. It is just a doctrinal hypocrisy that you are following in your life. அதைத்தான் இங்கே அவர் சொல்லும் பொழுது ஒரு கண்டித்து ஒரு பொய்யனாக இருக்கிறான் என்ற he is just a liar என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். He is completely confronting the empty profession of a believer. ஒரு விசுவாசியினுடைய வெறுமையான வெத்து பேச்சுகளுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறதையும் அவர்களை பொய்யன் என்று ஒரு தீர்க்கிறதையும் இங்கே நாம் வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கு. மறுபடியும் 3வது வசனத்துல சொன்ன கை கொள்ளுகிறவன், அதே வார்த்தை verse 5 வாசிக்கிறது. But whoso keepeth his word in him, verily is the love of God perfected. Hereby know we that we are in him. இங்க மற்றும் ஒரு ப்ரூவிங் பாயிண்ட் இங்க கொண்டு வரார், இன்னொரு நிரூபிக்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ஒன்று, நீங்க அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க முடியும். இரண்டாவதாக சொல்லும்போது 5வது வசனத்துல, you also prove that you are in him. அவருக்குள் இருக்கிறோம் என்பதையும் நீங்க எதனால் நிரூபிக்கிறீர்கள்? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கே சொல்லும் பொழுது, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையிலே பூரணப்பட்டிருக்கும். The love of God will be perfected in his life. இது என்ன சொல்கிறார் இங்கே? perfected என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, பெர்ஃபெக்ட் என்றும் பொழுது அது பூரணப்பட்டிருக்கும். அப்படியானால் எந்த ஒரு குறையுமே இல்லாத அன்பாய் காணப்படுமா? அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம். பெர்ஃபெக்ட் என்று சொல்லும் பொழுது, word perfect means the mature or the complete, brought to its intended goal. எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, எந்த குறிப்பிட்ட லக்குக்காக, அல்லது எந்த குறிப்பிட்ட பக்குவம் அடைந்த ஒரு நிலைக்கென்றும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகின்றதோ அந்த நிலைக்கு இந்த அன்பு அதனுடைய நிலையை உயர்த்தி இருக்கின்றது. Love has been brought to a particular stature to which it was called upon, to which it was intended to. எந்த குறிப்பிட்ட நிலைக்கு, எந்த குறிப்பிட்ட தரத்திற்கு இந்த அன்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு இந்த
கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். This obedience will bring forth the love being matured in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட கற்பனைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். எந்த அன்பு பூரணப்பட்டிருக்கும்? எந்த அன்பு? ஏதோ நான் ஒருவர் மேல் வைத்திருக்கும் அன்பல்ல, தேவனுடைய அன்பு. இட் இஸ் தி லவ் ஆஃப் காட் வில் பி மெச்சூர்ட் இன் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம், தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், Romans chapter 5 verse 5 says very clearly that the love of God has been poured out or it has shed abroad in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? நமக்கென்றும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். He has already poured the love of God within our hearts. நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ஆனால் இந்த அன்பு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பக்குவம் அடைந்ததாக காணப்படும், when it will be matured, எப்பொழுது இது பக்குவம் அடைந்ததாக காணப்படும், whenever we obey to the voice of the commandment in the word, வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்குள் வாழக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த அன்பை அதனுடைய இன்டெண்டட் கோலுக்கு கொண்டு வருகிறார். The Holy Spirit brings this particular love which he had already poured in our life to the maturity, to its intended goal. அதனுடைய நோக்கத்துக்கு, எந்த நோக்கத்திற்கென்று இந்த அன்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றி இருக்கிறாரோ அந்த அன்பை பரிபூர்ணப்படுத்துகிறார், அல்லது அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு போய் அதனுடைய நோக்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இதனுடைய அர்த்தம் நாம் எப்படி நடைமுறையாக புரிந்து கொள்வது? how to understand this practically? அன்பு பூர்ணப்படும் என்று சொன்ன அர்த்தம் என்ன? அதனை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை அது மாற்றும். எப்படி அது மாற்றும்? கோபிப்பதற்கான சூழல் வரும் பொழுது, அல்லது பகைப்பதற்கு ஏதுவான ஒரு சூழல் வரும் பொழுது, அல்லது வெறுப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது, when we have an opportunity or when there is a situation where we have to show our hatred towards a brother, when we have an opportunity or a chance or a situation where we have to show the hatred towards a brother or unforgiveness towards a brother, ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு எதிராக மன்னியாத குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, அல்லது இருக்கக்கூடிய ஒரு பொறாமையினுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, நீ நான் என்ற போட்டியின் உணர்வு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, அல்லது நாம் பகைக்கின்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, இந்த அன்பு என்னாகனா குறைஞ்சு போகும். This love will get கொஞ்சம் கம்மியாக. இந்த லவ் என்னாகும்? அந்த மெச்சூரிட்டிக்கு வராது. இந்த லவ் அந்த மெச்சூரிட்டி அடையாமல் அதனுடைய இன்டெண்டட் கோலுக்கு போகாம கொஞ்சம் குறைந்து வரும். ஆனா அதே நேரத்துல அந்த பகை உணர்வை நாம் மேற்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எப்படி மேற்கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை ஞாபகப்படுத்துவார். என்ன ஞாபகப்படுத்துவார்? பகையல்ல, அன்பு செலுத்து. Our Holy Spirit, who is already living within us, who is indwelling within us, will say that do not show the hatred, show forgiveness. மன்னிப்பை நீ காண்பிக்க வேண்டும், அதுதான் கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று சொல்லி நம்மை அந்த ஆவியானவர் நம்மை வணைந்து நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அந்த ஆவியானவருக்கு நாம் விட்டுக் கொடுக்கின்றோம். We give ourselves to the inner voice of the Holy Spirit. பரிசுத்த நாம் விட்டுக் கொடுத்து நாம் என்ன செய்கின்றோம்? இல்லை, நான் இந்த நேரத்தில் பகை உணர்வை நான் காண்பிக்க மாட்டேன், நான் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன், பொறாமையை காண்பிக்க மாட்டேன், மன்னிப்பேன் என்று சொல்லி உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த அன்பு என்னாகும்? It will grows to the next level. It grows to the maturity. It grows to its own intended goal. அப்பொழுது இந்த விஷயம் புரியுது நினைக்கிறேன். அப்பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன? நமக்குள் கொடுக்கப்பட்ட, நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று யோவான் சொல்வதனுடைய அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், when we given ourselves completely to the voice of the Holy Spirit, to the inner working of the Holy Spirit. Many times we don't give. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய செயலுக்கோ அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு நாம் அதில் என்னவென்றே கேட்பதும் இல்லை, அல்லது இருக்கிறாரா என்பது கூட தெரிவதில்லை. We do not know even that
The Holy Spirit is residing in our hearts, and that is why we are still unforgiving people. That is why we are still having the amount of hatred in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கக்கூடிய கோபமும், அதனுடைய மூர்க்கமும், அதனுடைய பகை உணர்வும், மன்னியாத இருக்கக்கூடிய குணமும், ஒருவரை ஒருவர் நேசியாமல் இருக்கக்கூடிய குணமும், காய்மகாரமாய் பார்க்கக்கூடியதும், வேற்றுமையாய் பார்ப்பதும், நீ பெருசா நான் பெருசா என்று நினைப்பது இருக்கக்கூடிய எண்ணங்களில் அனைத்தும் வருவதனுடைய காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய செயலுக்கு நாம் ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். He has already poured the love of God within ourselves, within our hearts. But that love is not come to its intended goal. அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிலைக்கு அது வந்து அடையவில்லை. வந்து அடையாத காரணத்தினாலதான் நாம் இன்றைக்கும் அன்பில்லாதவர்களாக, ஐக்கியம் இல்லாதவர்களாக, ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாதவர்களாக, ஒருவருக்கொருவர் நேசிக்க முடியாதவர்களாக, ஒருவருக்கொருவர் பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல நாம் போய்விடுகின்றோம். But if you decide to heed to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய சப்தத்திற்கு இணங்கி, ஆம் நான் இதை செய்தே ஆவேன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் முடிவெடுப்போமானால் அன்பு பூரணப்பட்டிருக்கும். யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். அவருடைய அன்பு ஆல்ரெடி பூர்ணமான அன்பு தான், அதுல குறைவே இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட், இட் இஸ் பெர்ஃபெக்ட். ஆனா அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பூர்ணப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு ஓவர்ஃப்ளோ இன் அவர் லைஃப்ஸ், த்ரூ அவர் வேர்ட்ஸ், த்ரூ அவர் டீட்ஸ், த்ரூ அவர் ஆக்ஷன். நம்முடைய வார்த்தையின் மூலமாய், நம்முடைய செயல்கள் மூலமாய், நம்முடைய சொற்கள் மூலமாய், நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக அந்த அன்பு பூர்ணப்பட்டிருக்கும் பட்சத்துல, இஃப் தட் இஸ் ட்ரூ, அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பூர்ணப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம்? இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன? Have I been truly saved? நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? நான் உண்மையாலுமே ஆண்டவருக்குள்ள இருக்கிறேனா? உண்மையாகவே நான் ஆண்டவரால் தொடப்பட்டிருக்கிறேனா? உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். ரட்சிப்பின் உறுதி என்ன என்றெல்லாம் கேள்வி நமக்கு இருக்கும். ஆனால் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன? இங்கே யோவான் சொல்லும் என்ன? சகோதரனே, சகோதரியே, மை டியர் சில்ட்ரன், அருமை பிள்ளைகளை தான் சொல்லி ஆரம்பிங்க. என் பிள்ளைகளே, அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணப்படும் பொழுது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை காட்டிலும் நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். More than you knowing and understanding that Christ living in you, you will come to a fact and an evidence that God or the Godhead or the Christ will is living in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்கிறது, மன்னிக்கும், நீங்க you are in him, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை அதனாலே புரிந்து கொள்வீர்கள் என்பதை யோவான் காண்பிக்கிறது. எவ்வளவு மேலான ஒரு சத்தியமாக இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது, நாம் பின்பற்றும் பொழுது, ஆம், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன் என்பதை நாம் புரிய வருகின்றோம். நமக்கு இது புரிய வருகிறது. Love of God is not proven by words or feelings, but by the submission of to his word. அதைத்தான் யோவான் இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, abiding in love through obedience, அதை அங்கே காண்பிக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், 1 John chapter 5 verse 3 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்ன அர்த்தம்? அன்பு கூறுவது is equal to obeying his commandments. அதான் இங்க தெளிவாக சொல்றாரு. அதான் யோவான் நிருபத்தில் நான் சொல்லும் பொழுது, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லும் பொழுது, many of the things Apostle John is telling about simple mathematical calculation. If A is there, then B should be there. அது இல்லைன்னா it is 0. 1 plus 1 equal to என்ன வரும்? 2. ஆனா அது இல்லைன்னு சொன்னா 0 தான் வரும். அதைத்தான் தெளிவாக அவர் இங்கே சிம்பிள் கால்குலேஷனாக சொல்கிறார். அன்பு இருக்குன்னு சொல்றீங்களா? கட்டளை இருக்கா? கட்டளை இல்லை என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில 0. அன்பும் கட்டளையும் கீழ்ப்படிதல் இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இருக்கிறார் is equal to God resides in you, or you resting in him. அப்படி இல்லைன்னா இல்ல. இதை மிக எளிதாக சிம்பிளா அங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் நமக்கு யோவான் வைத்து போகிறார். இதைத்தான் அவர் சொல்ல, believer may fall, stumble, repent, but if obedience is growing, God's love is doing it. So அப்படியானால் நாம் தேவன் அன்பை நாம் எப்பொழுதுமே நாம் நிறைவேற்றுவோமா? குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதா? நாம் தவறி போய் நாம் கோபப்பட மாட்டோமா? தவறி போய் நாம் வார்த்தைகளை வீசிவிட மாட்டோமா? தவறி போய் நாம் மன்னியாமல் போய்விட மாட்டோமா? நிச்சயமாக அந்த செயல்கள் எல்லாம் வரும். ஒருவரை நேசிக்க முடியாத சூழல்கள் வரும்.
There may be a situation where we may not be love a person. There may be a situation where we may not be able to forgive a person. மன்னிக்க முடியாம போகக்கூடிய சூழல்கள் வரும். அப்பொழுது தேவன் அன்பு குறைந்து போகும். அதற்காக ஒரு வழியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க வாங்க, இயேசு கிறிஸ்து வண்டைக்கு வாங்க. கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். obey to the instigations of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து வண்டைக்கு வாங்க. அவர் உங்களுக்கு டிஃபரன்ஸாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களோட கூட நின்று உங்களுக்காக வாதிட்டு உங்களுக்காக கிருபாதார பலியாக இருந்து உங்கள் பாவத்தை சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நமக்கு யோவான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கடைசியாக இதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒரு சிம்பிளா ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்ட் அண்ட் மேக்ஸிமம் போடுவோம் இல்லையா? பொதுவாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எழுதிட்டு கடைசியில வந்துட்டு சொல்லும் பொழுது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பொதுவாக எழுதுவது உண்டு எக்ஸாம்ஸ்ல எல்லாம் சொல்லும் பொழுது. அதைத்தான் இங்க 6th verseல சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சீங்களா? கீழ்ப்படிந்தா என்ன புரிவீர்கள்? ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பது தெரிய வரும். இரண்டாவதாக, கீழ்ப்படுகிறீர்களா? டு யூ ஒபே டு ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ்? எஸ், ஐ எம் ஒபேயிங் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும். நீங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்து கொள்வீர்கள். சரி, ஃபைனலாக இருக்கக்கூடிய ஹென்ஸ் ப்ரூவ்ட் சொல்வதற்கு முன்பதாக என்ன அவர் சொல்கிற ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இட் இஸ் தி அல்டிமேட்டம் ஃபார் திஸ். இதனுடைய அல்டிமேட் டெஸ்ட் என்னன்னா, he that say that abideth in him ought himself also walk as he walked. அப்ப என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்களை நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நிலைத்திருப்பதும் கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் ஒன்று என்று சொல்லிவிட்டார். யோவான் சுவிசேஷத்திலும் இங்கே நாம் அதை வாசித்திருக்கிறோம். அதை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லும் பொழுது நாம் அவர்களை நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது it is for sure that we will walk like the way Jesus walked. It is very plain and it is very clear. நம்முடைய வாழ்க்கையில மிக தெளிவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, if you say that you abide in him, do you say that you walk in him? Do you say that you obey to his commandments? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? அப்படி இருக்கும் பட்சத்திலே நீங்கள் யாரை போல நடப்பீர்கள்? உலக மனுஷரை போல அல்ல, இயேசு கிறிஸ்து நடந்ததை போல நீங்க நடப்பீங்க. You will walk like the way that he walked. அவர் எப்படி வாழ்ந்தாரு? அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் காணப்பட்டதா? Did he have the obedience in his own life? யோவான் சுவிசேஷம் 6:38 ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சொல்லும் பொழுது I came to this world to fulfill the father's commandment. இதா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை நான் கீழ்ப்படிவதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன். அதுவே என்னுடைய போஜனம் என்று சொல்கிறார். It is my food that I need to fulfill the commands or the word that has been given to my father. அதை நிறைவேற்றுவதற்காகவே பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலும் மத்தேயு சுவிசேஷத்திலும் அதைத்தான் வாசிக்க முடியும். He fulfilled the laws which was already intended in his life. ஏற்கனவே என்னென்ன பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக அதையெல்லாம் கீழ்ப்படிந்து அதற்கென்ற நிறைவேற்றுதலாக அவர் வருகிறார். என்னென்ன பிரமாணங்கள்? எல்லா பிரமாணங்களையும் 3ஆக நாம் பிரித்து பார்க்க முடியும். ஒன்று சோசியல் லாஸ், செரிமோனியல் லாஸ், மாரல் லா. சன்மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பிரமாணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேற்றி காண்பித்தார். அதனுடைய செரிமோனியல் லா, சடங்காச்சாரமாக இருக்கக்கூடிய அதனுடைய வழிமுறைமைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி காண்பித்தார். சமூக ரீதியாக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை ஆண்டவர் பின்பற்றினாரா? He fulfilled even the social laws which was demanded in the Old Testament for every Israelite. ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த 3 கட்டளைகள் அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நிறைவேற்றி காண்பித்தார். ஏன் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லும் பொழுது ஞானஸ்தானத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். சொல்லும் பொழுது எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டுவது இப்பொழுது அவசியமாக இருக்கு. It is much required that I need to fulfill the righteousness. So give me baptism. ஆகவே ஞானஸ்தானத்தை கொடு என்று யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளிலே அவர் அதனை காண்பித்தார். இதிலே காண்பிக்கும் பொழுது இதே டெஸ்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சான்னு சொன்னா, was the love of God perfected in his life? பெர்ஃபெக்ட் ஆச்சா? பெர்ஃபெக்ட் ஆச்சு. அவர் மேல் எச்சில் துப்பினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், அவருடைய தாடி மயிரை பிடித்திழுத்தார்கள், அவருடைய சிரசிலே கிரீடத்தை வைத்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை ஏளனப்படுத்தினார்கள், வேண்டாம் என்று இகழ்ந்தார்கள். His own people have rejected him. He was bruised for our sake. He was thrown. He was spat. அவர் ஏளனமாக பேசினார். He was despised. He was forsaken. இதெல்லாம் இருந்த போதும் did he show anything? Did he revile? ஏதாவது ஒரு மறு பேச்சை காண்பித்தாரா? 1 பேதுரு அவரை அழகாக சொல்லும் பொழுது in 1 Peter chapter 2
கடைசியாக அதனை சொல்லும் என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது 23வது வசனம், ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 verse 23ல வாசிக்கும் பொழுது, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படியானால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்து தம்மை கீழ்ப்படிந்தார். He was completely subjected himself to the authority of the Father. He obeyed himself. Hebrews chapter 5ல வாசிக்கும் பொழுது he learned obedience. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்பை தம் வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்தி காண்பித்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதைத்தான் நமக்கு அதை சொல்லிவிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில உன்னதமான, முக்கியமான, மேன்மையான முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு, that Jesus Christ who fulfilled every commandment that was given to him as a supreme example in your life, உங்க வாழ்க்கையில இருக்கின்ற அவரை வச்சு அவர் நடந்ததை போல நீங்க நடங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பேச்சு, உங்க நடவடிக்கைகள், பாடுகளுக்காக நீங்கள் காண்பிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிரதிச்செயல்கள், அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது, அதனுடைய பதில் எப்படி இருக்கிறது, உங்க வாழ்க்கையில நீங்கள் துன்பப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, ஏளனப்படுத்தப்படும் பொழுது, துச்சமாய் நினைக்கப்படும் பொழுது, கீழே என்று எழப்படும் பொழுது, உங்களை வேண்டாம் என்று எழப்படும் பொழுது, அல்லது எல்லா குணாதிசயங்களையும் காண்பிக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்? How do we show? How do we walk like Christ? Do we walk like Christ or something else? இங்கே Christ has been shown as the pattern for our lives. He is not only the savior, அவர் ரட்சகர் மட்டுமல்ல, நமக்கு இக்காலத்திலே நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு மிக பிரதானமான ஒரு முன்மாதிரியாகவும் விளங்குகிறார் என்பதை தான் இங்கே சொல்கிறார். இதை அவர் சொல்லும் பொழுது இதனுடைய காரணத்தை மற்றொன்று சொல்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? வாட் இஸ் த கோல்? பாவத்தில் விழாமல் இருப்பதே நமக்காக வைக்கப்பட்டுள்ள பிரதானமான கோல். That is the intended goal of our lives, that we may not fall into sin. 6வது வசனம் வரும்பொழுது என்ன சொல்கிறாரு? Christ is your example. He is your supreme example. அவர்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு, உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு எல்லாவற்றிற்குமாக He is the supreme example in your life. அவரே உங்க வாழ்க்கையிலே மிக மேலான, உன்னதமாக இருக்கக்கூடிய பிரதானமான முன்மாதிரியாக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் இந்த யோவான். அப்பொழுது நமக்காக இருக்கக்கூடிய முன்மாதிரி என்ன, கோல் என்ன? இந்த இடத்துல கீழ்ப்படிதலுக்கு என்று வரும் பட்சத்திலே, தேவ அன்பு என்று வரும் பட்சத்திலே, கோல் என்பது அவர்தான், இயேசு கிறிஸ்து. He is the goal for our lives, not only for salvation but also for our abiding life in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற, அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற வாழ்க்கையினுடைய முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை இந்த கடைசியாக இந்த 6வது வசனத்திலே அவர் சொல்லி நிறைவு செய்கின்றார். இதைத்தான் 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்திலே நாம் இதனை கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான சட்டத்திட்டமாக இருக்கிறது. கீழ்ப்படியும் பொழுது கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படியும் பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அறிகிறோம். We know that we know him by obeying to his commandments. We know that we are in him by obeying to his commandments. We know that we are following Christ. கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதையும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்கின்ற ஒரு வார்த்தை நாம் சொல்லி நாம் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 119, Psalm 119 verse 100. அதுல அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். 119, Psalm 119 verse 100. 119ஆம் சங்கீதத்தினுடைய 100வது வசனம். அதுல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, I understood more than my ancients because I keep the precepts. என்னுடைய முன்னோர்களை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன், ஏனென்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறேன், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறேன் என்று அநேக விஷயங்களை அங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிகாஸ் ஐ கீப் யோர் பிரிசெப்ட்ஸ். இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அந்த கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவதனாலே அவங்களுக்காட்ட ஞானியா மாறிட்டனா? இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய முறை, the intended purpose of our life is totally changed. அந்த வாழ்க்கையினுடைய முறையைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு நம்ம எங்கே கொண்டு செல்கிறது? Where does the knowledge that we have received take us for? அந்த கீழ்ப்படிதலுக்கு நேராக கொண்டு செல்கிறதா? What kind of knowledge is mine? என்னுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Do I try to keep his commandments? Do I try
டு ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க நான் முற்படுகிறேனா? இஸ் இட் மியர்லி a natural or is it a spiritual? அது சுபாவமாக கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு செல்கிறதா, அல்லது ஆவிக்குரிய விதத்திலே என்னை கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கு நிதானித்து பார்ப்போம். ஆக அப்படிப்பட்ட ஒன்றுக்குள் நாம் நடந்து போவதற்கும், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு நம்மை ஒப்புக் கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கின்ற அந்த தேவனுடைய அன்பு பரிபூரணப்பட, அது பூரணப்பட்டிருக்க, அது பக்குவத்தை நோக்கி அடைந்திருக்க, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி இருந்து நடப்பதற்கும் அது உதவியாக இருப்பதாக நாம் இன்றைக்கும் இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். தேவன் தாமே நம்முடைய பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன்.